Hello everyone, welcome to Think Plus Bin. Last video la நம்ம properties of squares பத்தி பார்த்திருந்தோம். இப்போ once recall பண்ணிடலாம். First square numbers na என்ன? Twice the number தான் square. இப்போ square of n square is also called perfect square. ஓகேவா? இப்போ properties of square numbers பார்க்கலாம். Square numbers எப்பவுமே 0, 1, 4, 5, 6 and 9ல மட்டும்தான் முடியும். இது 2, 3, 7, 8 முடியாது. இது என்ன அப்படின்னா இப்போ வந்து 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16 வருதா? இப்போ இது எல்லாத்துலேயும் பாருங்க, இந்த 1 to 10 எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே 1, 4, 9 யூனிட் டிஜிட், லாஸ்ட் டிஜிட் 1, 4, 9, 6, 5, 6, 9, 4, 1, 0 தான் முடியுது. இதில் எங்கேயுமே நமக்கு வந்து 2, 3, 7, 8 முடியல. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் நம்பர்ஸ்னா கண்டிப்பா இந்த நம்பர்ல மட்டும்தான் முடிஞ்சிருக்கணும். 2, 3, 7, 8ல முடியாது. ஓகேவா? நம்பர்ஸ் ends with 1 or 9. 1, 9ன்னு நம்பர்ஸ் முடிஞ்சா அதோட ஸ்கொயர் நம்பர் வந்து 1ல தான் முடியும். இது என்னன்னா இப்போ 1, 9 நம்பர்ஸ்ல 1, 9 or 11, 21, 31 1ன்னு அந்த நம்பர் முடிஞ்சா அதோட ஸ்கொயர் நம்பர் கண்டிப்பா 1ல தான் முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 21 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 21 ஸ்கொயர் 1ல தான் முடியுது. 1 இதோட ஸ்கொயர் நம்பரும் 1ல தான் முடியும். 21 ஸ்கொயர் 441. ஸோ இந்த லாஸ்ட் நம்பரும் 1ல தான் முடியுது. அதுதான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்பர்ஸ் ends with 2 or 8. 2 or 8னா அதோட ஸ்கொயர் நம்பர் 4ன்னு முடியும். இப்போ இங்க 2 இருக்கு, இங்க 8 இருக்கு. இந்த ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் நம்பர் வந்து 4ல தான் முடியுது. லாஸ்ட் டிஜிட் தான் பார்க்கணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்பர்ஸ் ends with 3 or 7 அதோட ஸ்கொயர் நம்பர் 9ல தான் முடியும். இங்க 3 பாருங்க, 9 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49. இது 3க்கு மட்டும் கிடையாது. 13, 23, 33 எல்லாமே அதோட ஸ்கொயர் நம்பர் 9ல தான் முடியும். நெக்ஸ்ட் நம்பர் ends with 4 or 6 அதோட ஸ்கொயர் நம்பர் 6 தான் முடியும். இப்போ 4 இருக்கா? 4 ஸ்கொயர் 16, 6 ஸ்கொயர் 36, 14 ஸ்கொயர் 196, 6 தான் முடியும். நம்பர் ends with 5 அதோட ஸ்கொயர் நம்பர் ends with 5. இப்போ இதுதான் நம்பர்னா 5 இதோட ஸ்கொயர் twice the number 5 square 25 ends with 5. number ends with 0 னா அதோட ஸ்கொயர் நம்பர் 0 தான் முடியும். இப்போ 10 ஸ்கொயர் 100 0 0 தான் முடியும். 20 ஸ்கொயர் 400 20ங்கிறது நம்பர் 0ல முடிஞ்சிருக்கு. 20 ஸ்கொயர் 400 0ல முடிஞ்சிருக்கு. ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஆட். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இந்த நம்பர்ஸ் எதுவுமே ஸ்கொயர் கிடையாது. ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ நமக்கு தெரியும் ஸ்கொயர் நம்பர்ஸ் கண்டிப்பாக 2, 3, 7, 8ன்னு முடியாது. 82 2ல முடிஞ்சிருக்கு. ஸோ இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. 1, 1, 3 கிடையாது. 3ல முடிஞ்சிருக்கு. இதுவும் பாருங்க 2ல முடிஞ்சிருக்கு, 7ல முடிஞ்சிருக்கு, 8ல எண்ட் ஆயிருக்கு, 3ல எண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எதுவுமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஓகேவா? இப்போ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, பார்க்கலாம். The square of a natural number other than 1. 1 தவிர மற்ற எல்லா நம்பர்ஸோடைய ஸ்கொயர்ஸும் கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும். ஆர் எக்ஸீட் a மல்டிபிள் ஆஃப் 3 by 1. இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 3 விட 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். இது என்னன்னு பார்க்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியில் இப்போ 1 தவிர மற்றதை பார்க்கலாம். 2 ஸ்கொயர் 4 4ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கும். இல்லை அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 3 + 1 இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 + 1 4. 3ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3 + 1 4. இப்போ 3 ஸ்கொயர் எடுத்துக்கோமா? 9 9ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3. 4 ஸ்கொயர் 16. 15ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 3. 15 + 1 16. ஸ்கொயர் ஆஃப் a natural number other than 1 is either a multiple of 4 or exceed a multiple of 4 by 1. 10 இருக்கு. 10 ஸ்கொயர் 100. 100ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4. ஓகேவா? நெக்ஸ்ட் 20. 20 ஸ்கொயர் 400. 400ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4. The remainder of a perfect square when divided by 3 is either 0 or 1 but never 2. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரை 3ஆல டிவைட் பண்ணா அதோட ரிமைண்டர் 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும். கண்டிப்பா 2வா இருக்காது. நெக்ஸ்ட் the remainder of a perfect square when divided by 4 is either 0 or 1 but never 2 and 3. அதே நம்ம 4ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் 0 or 1ஆ தான் இருக்கும். 2, 3ன்னு இருக்காது. when a perfect square number is divided by 8 the remainder is either 0, 1 or 4. 4 இருக்கு. 8ஆல் டிவைட் பண்ணா மட்டும் அதோட ரிமைண்டர் 0, 1, 4ஆல முடியும். 4ன்னு வரும். ஆனால் 2, 3, 5, 6, 7ன்னு வராது. இப்போ பார்க்கலாம் எப்படி. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 16 ஸ்கொயர்
256. இப்போ இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாம். 256 divided by 3. 8 time 24, 1, 6 கீழே வச்சுக்கலாம். 5 time 15, remainder 1. இப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் வந்து 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும். மற்ற எந்த நம்பரும் வராது. இப்போ இதே நம்பரை 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 256, 4. 6 4 is 24, 1, 6 4 4 is 16, 0. 4ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0வா இருக்கும், இல்லைன்னா 1ஆ இருக்கும். இப்போ 8ல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 256, 8. 8 3 is 24, 1, 6. 8 2 is 16, 0. 8ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், ஆர் 4ஆ இருக்கும். மற்ற எந்த நம்பரும் வராது. இப்போ இது எல்லா நம்பருக்கும் இப்படி தான் வரும். செக் பண்ணி பாருங்க. Next, if a perfect square number ends in 0, then it must end with even number of 0 always. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 10 ஸ்கொயர் 100ஆ, இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 0ல முடிஞ்சா கண்டிப்பாக அந்த 0 வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். இப்போ 10 ஸ்கொயர் 100ஆ, 100ங்கிறது ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோவில் இருக்கு. இப்போ 400 ஜீரோவில் அந்த ஸ்கொயர் நம்பர் இருக்கு, ஆனால் ஈவன் நம்பர் ஆஃப் 0. 90 ஸ்கொயர் 8100, இந்த 0 வந்து ஈவனாக இருக்கு பாருங்க. இப்போ 100 ஸ்கொயர்னா 10,000. இது பாருங்க ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கு. 1 2 3 4 இருக்கு. ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.